அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அதேபோல் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நம்புகிறோம். இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன தினம்னு சொல்லி. அனைத்து உறவுகளுக்கும் தயா கீதா சேனலூடாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்போ சங்கீதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் சமையலுக்கும் போகணும். இப்போ சங்கீதா வாழ்த்துக்களை அனைத்து உறவுகளுக்கும் தெரிவித்து விடு. நானும் சொல்லுறேன், எல்லாரும் உறவுகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்றேன். எல்லாரும் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். இது நாங்க முதல் தடவை மகளிர் தின வாழ்த்து தயா கீதா சேனல் ஊடாக தெரிவிக்கிறோம். என்ன இனி வரும் காலங்களில் நாங்கள் டெய்லி எல்லா இதுகளையும் நாங்கள் தெரிவிப்போம். இப்போ நான் பூமரம் தான் அவருக்கு விருப்பம். அப்போ பூமரம் ஒன்று பண்ணி கொண்டு வந்தான். வீடியோக்கு வரமாட்டேன்னு நிற்கிறான். அதால் நான் பூமரம் வேண்டியதை காட்டிட்டு இப்போ அவருக்கு பூமரத்தை காட்டி கொடுத்துட்டு சமையலுக்கு போகலாம். இந்த பூ மரம் தான் நான் வேண்டினது. வித்தியாசமாக இருந்து அப்போ இன்றைக்கு வித்தியாசம் நாங்கள் பூ கொண்டே இனி வேறு சாடிக்கில் வச்சு கொண்டுனா இது களைச்சி வேறு பூக்கள் எல்லாம் வரும். அதுக்கால முதலும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பூ மரம் வச்சு கோயிலுக்கு கூட பிடிங்க கொண்டு போனோம். நாங்கள் அஞ்சாறு பூ. இது வித்தியாசமாக இருக்கு. அப்போ இதைத்தான் இதுவும் ரோசா மாதிரி தான் வித்தியாசமான இது உனக்குரிய. தேங்க்யூ. இப்போ வாங்கோ காணொலிக்கு போவோம். சமையல் என்ன சமைக்கிறான் இன்றைக்கு சங்கீதாவும் சமையல். அப்போ சமைக்கிறத பார்ப்போம். வாங்கோ. இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால், இன்றைக்கு சண்டே தானே. சிக்கன் எடுத்து வச்சிருக்கு, எல்லாம் பிரெட் வச்சிருக்கு, உள்ளி எடுத்து வச்சிருக்கு, வெங்காயம் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கு. இது தக்காளி பழம், கோவா குருத்து, வெங்காயம், உப்பு மிளகாய் எல்லாம் போட்டுட்டேன். இந்த பாருங்கோ, இங்கே ஏப்ரையில் கத்தரிக்காயை வந்து சுட்டு வச்சிருக்கேன். அதுதான் இன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு சம்பல் கூட போவேன். மற்றது இதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். கோவாவை கழுவி அந்த நரம்பெல்லாம் எடுத்து கோவான்ட்டு இருக்கும். எல்லாம் முதுகு பின்பக்கம் மாதிரி இந்த நரம்பக்கம் எல்லாம் எடுத்துட்டேன். ஏண்டா கோவாவில் இந்த மிஸ்டேக்குன்னு சொல்லினோம். அது செய்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா சொல்லி தந்தவா. அதுதான் அன்றைக்கு ஒருக்கா செய்தனால் நல்லா இருந்தது. அப்போ உங்களுக்கு ஒருக்கா செய்து காட்டுவோம். வந்து தெரியாதாக்கள் பழகலாம், தெரிஞ்சாக்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்து சாப்பிடலாம். தெரியாதாக்களுக்காண்டி தான் நான் இதை செய்து பார்ப்பேன். நானும் பழகின மாதிரி மற்றாக்களும் பழகணும்ட்டு இதை நான் செய்து உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கோ, இந்த கோவாக்கு ஊற வைக்க வேணும். இந்த முக்காக்கரண்டி தேவையான உங்களுக்கு கோவா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உப்பு சேர்க்கலாம். மிளகு நான் ஒரு முக்காக்கரண்டி போடலாம். மிளகு வேண்டாம், தூள் ஒன்றும் சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதில் தான் பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கணும். அதையும் போடுவோம். அதையும் போட்டுட்டு தேசிப்புளி தேவையான அளவு விடலாம். தேசிப்புளி கணக்கை விடக்கூடாது, கணக்கை விட்டால் புளிக்கும். பிரட்டி இப்படியே நான் இவ்வளோ கொஞ்சம் தான் இடத்துல தேசிப்புளி பாதியும் பாதி செய்யற தேசிப்புளியில். இனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படியே குழச்சி கொஞ்ச நேரம் வைக்க வேணும். இதெல்லாம் இப்போ எல்லாத்தோடையும் சேர்ந்து வெங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்ந்து தாளிப்பு ஒன்றும் இல்லை. இனி இப்படியே இந்த இதை சோர்ந்து வந்த பிறகு அதெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே அடுப்பை வச்சு விட்டுட்டு அப்படியே வாட்டி எடுக்க வேண்டியதான். இதர் ஒரு நல்ல ஒரு இதாக சுவையாக இருக்கும். அப்படியே வாட்டி எடுப்போம். இப்படியே கிடந்து ஊறட்டும். இது ஊறி முடிக்கிறதுக்கு நாங்கள் கோழிக்கறியை வச்சுட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் நான் சுட்டணும். இந்த ஏப்ரையில் நல்ல வடிவாக சுட்டு தந்துருக்குது. அடுப்பில் சொல்கிறேன்னா இன்றைக்கு இதில்
முதல் தடவை சுட்டுருக்குறேன். நல்லா தான் வந்துட்டு நல்ல வடிவாக சுட்டு வந்துட்டு இந்த தோல் டக்குண்டு கலரக்கூடிய மாதிரி இருக்குது. சம்பல் நான் ஏற்கனவே அதுக்கு ரெடி பண்ணினான். இல்லை தேவா குருத்து, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, உப்பெல்லாம் போட்டுட்டேன். இந்த தோலை நீக்கி போட்டு ஒரு கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கு போட வேண்டியதான். கத்தரிக்காய் சம்பல் ரெடியாகிடும். அங்கால கோழி குழம்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது. அங்கே ரெடியாகிட்ட பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா கோழிக்கறி ரெடியாகி கொண்டிருக்கிறார். ஒன்றில் அவிய விட்டு அந்த பிரட்டி போட்டு சும்மா சட்டியில் போட்டு அவிய விட்டு தண்ணி ஒன்றும் விடாமல் எனக்கு பிரட்டி வச்சு நான் காட்டினது தானே முதல். அதை அவிய வச்சுட்டு அந்த தண்ணியை அங்கால வதக்கி போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அவிய வச்ச தண்ணியும் சேர்த்து அங்கால கொதிக்குது குழம்பு. இஞ்சால அவிச்சு வடிச்செடுத்து இறச்சி சும்மா வாட்டுறேன். ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதங்கி கொண்டு இருக்குது. வதங்கி முடிக்க நாங்கள் போடைக்க பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட கோழி இந்த ஒற்றை கையெல்லாம் பாடுறேன். என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கி நான் தான் ஆட்டி ஆட்டி பேர் வந்துட்டார். அவர் நல்லா புரிஞ்சிட்டு இனி காலமே குழம்புக போட வேண்டியான்னு கொடுக்குறேன். ரெடி சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா உங்களோட கோழிக்கறி எப்படி ரெடியாக இருக்குண்டு நல்லா கொதிக்குது. கொதன்ட்டு நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டு கருவேப்பிலையும் நான் சரக்குத்தூள்லாம் போட்டுவிட்டேன். ரத்தி சரக்குத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இனி நிப்பாட்டுறோம். நிப்பாட்டி நீ கோவா அந்த மிஸ்டேக்குன்றது தான் ரெண்டோன்னு இன்னும் மிளகு இல்லை. அது கொஞ்சம் ஊறும். கோவா செய்ய பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கோவா மிஸ்டேக் செய்கிறதுக்கு நான் தட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் காயட்டும். அஞ்சதும் கோவா குடைக்கணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுட்டு நீ போட முடியாது. குறைச்சி விட்டுட்டேன்னா இப்படியே போட்டுட்டு அப்படியே வாட்டி கொண்டிருக்க குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தான் கூட்டி விட்டுட்டு இந்த அடுப்பை குறைச்சி இந்த உப்பும் தேசிப்புளி தண்ணியும் விட்டுருக்கு. இப்படியே இப்படியே ஆட்டி விடணும். ஆட்டி விட்டுட்டு கிளறி விட்டால் அந்த கணக்கில் பிடிக்கும். பிடிக்கும். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் என்னென்னு. இப்போ பார்த்தீங்களோ அந்த கோவா மிஸ்டேக் நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது. நல்லா அப்படியே பிராட்டி எடுத்துறான். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தான் பட் நான் எனக்கு எண்ணெயும் கிடையாது. அப்படியே பிராட்டி எடுக்க எப்படி வெங்காயம் தாளிச்ச கலரில் வந்துடுது. சாப்பிட்டு பார்த்தனா நல்ல டேஸ்டாக இருக்கு. நீங்களும் இப்படி செய்து பார்க்குறேன்டா பார்க்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். வர மாதிரி இல்லாமலுக்கு இப்படியும் ஒரு செய்து பார்க்க நல்லா தான் இருக்கு. இதங்க அம்மா சொல்லி தந்ததா இப்போ செய்து பாரு நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்போ அதுதான் நான் உங்களுக்கும் தெரியாதாக்களுக்கு செய்து காட்டுவோம் என்று செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் மேசைக்கு போய் பார்ப்போம். அந்த சமையல் ரெடிக்கு நான் வந்துட்டேன். சமைச்சாச்சு. இந்த பாருங்கோ நல்ல கோழிக்கறி. இது என்ன கோழிக்கறி? இது முழு கோழி. அப்படியே வாங்கி உணர்ந்து வெட்டி பிரட்டி வச்சிருக்கு. அது என்ன அந்த சின்ன சட்டி பொன்னி அரிசி சோறு. பொன்னி அரிசி சோறு. 2 நாள் புத்தரிசி. அது புத்தரிசி விருப்பம் இல்லை.
இது வந்து என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன பாரு ஓவா மிஸ்டேக். மிஸ்டேக் பண்ணிட்டியா? ம். என்ன சமைச்ச புள்ளையா? அது என்ன புள்ள? அப்ப மிஸ்டேக்ண்டா என்ன? அப்படி மிஸ்டேக். அதே பேர். அதுதான் அதுண்ட பேர். நான் கேள்விப்படவே இல்லையே. இது அம்மா சொல்லி தந்தது. எங்கடைய. மாமி சொன்னது தான். ம். அப்ப டெலிஃபோன்ல எல்லாம் கதைக்கிறீங்களா சமையல்? என்ன சமையல் தான் முக்கியம். சரி ஓகே ஓகே. அப்ப சாப்பாடு இல்ல, சமைச்சு பாக்கிதமா இருக்கும். இது கத்தரிக்காய் சம்பல். கத்தரிக்காய், தக்காளி பழம், கோவா எல்லாம் போட்ட சம்பல். புது விதமா கடை. கத்திரிக்காய் சுட்டு வச்சது. இது எங்களுடைய அப்பாவுக்கு நல்லா விருப்பம். நாங்க செய்யறோம். நாங்கள் இல்லையா எனக்கும் விருப்பம். அப்புறம் நினைவு நாளுக்கு செய்யறோம். இடத்துல நாங்களும் செய்யறதுதான். அப்பாவுக்கு விரும்பினபடியா அப்பா அந்த இதுக்கு செய்யறோம். இது வந்து முட்டை அவியல். இதுதான் எங்களுடைய இன்றைக்கு சண்டே ஸ்பெஷலாகவும் உமன்ஸ் டே ஸ்பெஷலாகவும் நாங்கள் தயாரித்த உணவுகள். நாங்கள் இனி மதிய நேரத்துக்குத்தான் சமைச்ச நாங்கள். இனி நாங்கள் சாப்பிட போறோம். நான் இந்த காணொளியை நிறைவு செய்ய போறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். பாய்.